ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ரிவ்யூ ஷோ. நம்ம எல்லாருக்கும் என்ன நடக்கும்னு தெரியும். என்ன நடக்கும்னு சொன்னோமோ அதுதான் நடந்தது. another submission by எல்எஸ்ஜி. இது எப்படி, ஐ டோன்ட் நோ ஹவு டு புட் இட் இன் வேர்ட்ஸ். ஐதர் ஆர்சிபி இஸ் லுக்கிங் டூ ஸ்ட்ராங் ஆர் எல்எஸ்ஜி ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் அ லாட் ஆஃப் திங்ஸ்ன்னு. பிடாக், பிஃபோர் ஐ கோயிங் டு த ஷோ, வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட், எனக்கு வந்து பிஃபோர் ஐ ஜஸ்ட் லீவ் இட் டு யூ. ரபாடா பத்தி பேசணும், டீடைல்டா சொன்னீங்க என்ன ஏதுன்னு. கேம் கிரீன் பத்தியும் பேசினோம். இப்ப நிக்கலஸ் பூரனுக்குமே வந்து இது ஒரு 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 வைரஸ் மாதிரி இது ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. அவரால் ஈ கேன் நாட் கெட் கோயிங். அவர் இந்த மாதிரி ஒரு பிளேயரானு நம்மளுக்குலாம் தெரியவே தெரியாதுன்ற மாதிரிலாம் அவுட் ஆகி காட்டுறாரு. பட் பிரில்லியண்டா ஒன்று சொன்னீங்க போன இதுல, அந்த பேட் ஃபேஸ் வந்து க்ளோஸ் ஆகுது கேவி. அதனால அவரால் அந்த அவர் எப்பவுமே அடிக்கிற அந்த புல் ஷாட் வந்து அவருக்கு பட மாட்டேங்குது. பேட் ஒரு மாதிரி ஸ்லைஸ் ஆகுது வரும்போது அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஒரு சாப் ஆன் போல்டு, அதை பத்தி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களோட ஓப்பனிங் தாட்ஸோட அப்படியே அதை நிக்கலஸ் பூரனை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு, ஃபெயிண்ட் ஹார்ட் நெவர் ஒன் எ ஃபேர் லேடி அப்படிம்பாங்க. ஓகே, அது என்னன்னா, அப்படியே நீங்க ஒரு ஆசை வருது, நீங்க சின்ன வயசுல உங்களுக்கு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்கு பயந்துனே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாண பத்திரிக்கை தான் வரும். ஓகே, ஸோ அவங்கள்ட்ட இருந்து அதனால இப்போ ஒரு பிளேயர் வந்து பர்ஃபார்ம் 2-3 மேட்ச் பண்ணல அப்படின்னா அதை வச்சு நான் சொல்லவே மாட்டேன் அந்த பிளேயரை டிராப் பண்ணணும்னு. ஏதாவது ஜெனுவனா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்து இவங்களால அடிக்கவே முடியாது. பூரன்லாம் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பேட்டரு, இதை நான் சொல்லிட்டே இருக்கேன். T10 லீக் எங்களோட ஆடினாரு, பேட்ல படல. அதுக்கப்புறம் SA20 பேட்ல படல, ஐபிஎல் வந்து பேட்ல படல அப்படின்னு இப்ப நீங்க கேட்டீங்கன்றதுனால நான் சொல்றேன். இப்ப நான் வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் த பேட் அப்படின்னு சொன்னேன். இப்ப நவ் யூ ஆர் சீயிங் த ஃபேஸ் ஆஃப் த பேட் ஃபார் பூரன். ஓகே, பால் பிச் ஆகி இஸ் கெட்டிங் இன் டு பொசிஷன் டு பிளே அ புல் ஷாட். அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து பிக்கப் புல் தான். இப்ப நீங்க வந்து பவுலர், பட் நீங்களும் பேட்டிங் ஆடி இருப்பீங்க. உங்களோட ஃபேஸ் ஆஃப் த பேட் எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? பாயிண்ட்ல இருந்து வருது உங்க ஃபேஸ் ஆஃப் த பேட். ஃபேஸ் ஆஃப் த பேட் இப்படி க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி வரும்போது எப்படி வரும் டவுன் ஸ்விங்? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கரெக்டா இளநீ சீ வருது அப்படின்னு. ஸோ அந்த பொசிஷன்ல அவர் இருக்காருங்க போது அவரோட ஸ்ட்ரென்த்தே அந்த லென்த் போட்டிங்கன்னா எல்லா பாலும் 60 ரோ தாண்டி சிக்ஸ் அடிப்பாரு. இப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அவரை எல்லாருமே வந்து அதே மாதிரி எடுக்கிறாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல வந்து நவ் இஸ் கெட்டிங் இன் டு எ பொசிஷன் லைக் திட் விச் லுக்ஸ் அப்சல்யூட்லி டிசப்பாயிண்டிங் இன் மை ஒப்பீனியன். ஓகே, இப்போ அந்த பொசிஷன்ல அவர் அப்படி செட்டப் பண்றாரு. இப்போ வந்துட்டு ஐ வில் டேக் யூ டு தி நெக்ஸ்ட் பொசிஷன். இப்போ அடுத்த இதுக்கு போறேன் பாருங்க. உங்களுக்கு இப்போ இப்போ அடுத்த இது தெரியுதா உங்களுக்கு ஸ்கிரீன்ல? புல் ஷாட், பேட் கிட்ட பால் போகுது. இல்ல, சேம் பொசிஷன்ல தான் இருக்கு. இந்த பாயிண்ட் ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக்சர் தான் இருக்கு. அப்படியா? இப்ப தெரியுதா? எஸ். இந்த பொசிஷன்ல உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்? ஃபேஸ் ஆஃப் த பேட்டு, ஃபேஸ் ஆஃப் த பேட்டு இப்படி இருக்கணும். ஃபேஸ் ஆஃப் த பேட்டு இப்படி இருந்தாதான் உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த பொசிஷன்ல இந்த டவுன் ஸ்விங் வரும்போது உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். இவர் வந்து இவரோட பேட் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க. நான் போட இதுல சொன்ன மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் எப்படி இருக்கும்? ஸ்லைஸ்டு புல்லு. திஸ் இஸ் கால்ட் ஸ்லைஸ்டு புல்லுங்கும் போது என்ன ஆகும், இந்த பாலை அவர் கனெக்டே பண்ணியிருந்தாலும் மேல உயர கிளம்பி டீப் மிட் விக்கெட்ல ஒரு 20 மீட்டர் முன்னாடி அவரை பிடிப்பாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஐம் கமிங் ஃப்ரம்? இப்ப நீ அதுதான் சொல்றேன், யூ ஆர் அ ஃபாஸ்ட் பவுலர் பட் யூ பேட்டட் ஆல்சோ அட் த ஹையஸ்ட் லெவலு. இந்த பொசிஷன்ல அவர் கனெக்டே பண்ணினாலும் க்ளோஸு. ஸோ அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து இப்போ அவருக்கு அன்பார்ச்சுனேட்டா வீக்னஸா போயிருக்கு. அப்படிங்கும்போது நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தட்டி கொடுப்பாங்க. நீ எத்தனை மேட்ச் நீ ஃபெயில் ஆனாலும் நான் இருக்க உனக்கு. அவர் ரஜினி சார் சொல்லுவார் திரும்ப தளபதியில, என் உயிர் வேணுமா கேட்டுக்கோ அப்படின்னு. ஓகே, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நான் 14 மேட்ச் ஒன்னு பேக்கப் பண்றேன்னு. நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு பீட்டரு இந்த ஒரு தடுமாறுறாரு.
ஓகே, இது சில சமயம் என்ன ஆகும், இப்போ கேஎல் ராகுல் 2-0 அடிச்சாரு. கேஎல் ராகுல் 2-0 அடிச்ச போது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, அடுத்த மேட்ச் இருக்கு. ஏன்னா இஸ் கெட்டிங் அவுட் ஆன் டு பிசேர் டிஸ்மிசல்ஸ். இதே நான் கேஎல் ராகுல் 2-0 அடிச்சோன்னா அவரை வெளியே உக்காத்து அவர் ஆடுறாருன்னு சொல்லியிருந்தானா நான் ஒரு சாதாரண முட்டாள் இல்லை, வடிகட்டின முட்டாள். ஸோ எப்படி வந்து ஒரு பிளேயரை நீங்க ஜட்ஜ் பண்ணணும், ஒரு பெரிய பிளேயர் இஸ் கோயிங் த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் லீன் பேட்ச் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் ஃபார் 6 monthsன்னா நீங்க ஒரு கோச்சிங் ஸ்டாஃபா இருந்து என்ன பண்ணணும், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு டிக் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப நான் வந்து இந்த எபிசோடுக்கெல்லாம் வரும்போது ப்ரிப்பேர்டா வருவேன். ஒரு பிளேயரை நீங்க டிராப் பண்ணணும், அவருக்கு பிரேக் கொடுக்கணும். ட்ரெண்ட் போல்ட் அடுத்த பிளேயர், அதை விட்டுட்டீங்க சொல்றதுக்கு. ஓகே, ட்ரெண்ட் போல்ட்டோட ஜம்ப் அவரோட ரிதமே சரியில்லை. ஸோ அவர் டெலிவரி ஸ்டைடு இறங்கும் போது அந்த அலைன்மெண்ட்டும் அவருக்கு சரியில்லை. இ டசன்ட் ஹாவ் அ ஸ்டேபிள் பேஸ் டு ஸ்விங் த பால் ஈதர் வேஸ். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ண, திருப்பி திருப்பி ஒரு மேட்ச் என்ன ஆகும் தெரியுமா, சரியா போடாம 4 விக்கெட் எடுத்துருவீங்க, உடனே தட்டி கொடுப்பாங்க முதுகுல. சாம்பியன்ஸ் ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பர்மனன்ட். அடுத்த மேட்ச் 4 ஓவரில் 59 உண்டு. ஓகே, ஒரு கோச்சுனா நீங்க எப்படி இது பண்ணணும்னா, எல்லா பிளேயரும் உங்க டீமுக்கு வர்ற பிளேயரை இப்ப வராங்க ஒரு 18-22 பிளேயர்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ அனாலிசிஸ் பண்ணி அவன் கரெக்டா இருக்கானா, ஃபார்ம்ல இருக்கானா, ஃபார்ம்ல இல்லையா, என்ன த்ரெட் இருக்கும், எப்படி ஆப்போசிஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அவங்ககிட்ட 1-on-1 மீட்டிங்ஸ் வச்சு இதான் உன்னோட த்ரெட்ஸ்ன்னு சொல்லணும். நீ பெரிய பிளேயரு, நீ வருவ ஃபார்முக்கு. அவர் சேது படத்துல சொன்ன மாதிரி, அவன் வருவான்டா, அவன் ஒரு நாளைக்கு எப்படியாவது வருவான்டா அப்படின்னா வெளியில காத்துனே இருக்க வேண்டியதுதான். வருவான் வருவான்னு அதுக்குள்ள உன் காலமே முடிஞ்சிடும். ஸோ ஒன்னே இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவருக்கு பிரேக் கொடுத்து அவர் டெக்னிக்ல ஒர்க் பண்ணிட்டு பிரேக்ஸ்கேவை உள்ள கொண்டு வந்திருக்கணும். இவங்க அதையும் பண்ணல. தே காட் பூரன் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த ஜார்ஜ் லிண்டே வந்து ஒரு கேப்பபிள் பேட்ஸ்மேன், ஒரு ரொம்ப கேப்பபிள் பேட்ஸ்மேனு, டபுள் கியர் இருக்கிற பேட்ஸ்மேனு. நான் இதை நார்மலா சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்காத விஷயம். 2 ஸ்பின்னர் போட்டுட்டு இருக்காங்க, குருணால் பாண்டியா ஒரு பக்கம், இவரு சுயாஷ் சர்மா ஒரு பக்கம். ஏன்னா ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அனுப்ப மாட்டீங்களாடா அந்த சுச்சுவேஷன்ல. அப்துல் சமாத் இறக்கி விடுறீங்க, அவர் எப்படின்னா பலியாடு மாதிரி காட்டுறாரு கழுத்தை வெட்டிக்க அப்படின்னு. அந்த ஒரு ஒரு இம்பாக்ட், ஜார்ஜ் லிண்டே மாதிரி ஒரு பிளேயரை ஏன் இம்பாக்ட் சப்பா வைக்கிறீங்க? இது என்ன, ஷமி இஸ் a better batsman than லார்ஜ் லிண்டேவா? ஐ wanted to ask you a question. ஜார்ஜ் லிண்டேவா you are using him as a impact sub with 14 balls to go and Shami is in the main team. ஷமியை நீங்க, ஷமியும் பிரின்ஸ் யாதவையும் நீங்க இம்பாக்ட் சப்பா வைப்பீங்களா, இல்ல ஜார்ஜ் லிண்டேவை பிளேயிங் லெவல்ல ஆடுவீங்களா? இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு உங்க டீமை எப்படி வந்துட்டு மேக்சிமைஸ் பண்றது பொட்டன்ஷியலை அப்படின்னு தெரியலன்னா யுவர் டீம் will look even further bad. தட் இஸ் அ பாட்டம் லைன். இப்போ வின் ஃபேக்டர் இங்க என்ன சொன்னோம், பெங்களூர்ல அவசரப்படக்கூடாது பவர் பிளேல. அதுக்கப்புறம் 11 ஓவர்ல 2 விக்கெட்ஸ் ஆர் லெஸ் இருந்தா லாஸ்ட் 9 ஓவர்ஸ்ல டபுள் பண்ணிடலான்னு. அவங்க 35 ஃபார் 1 எல்எஸ்ஜி, இவங்க 60 ஃபார் 1. அவங்க 35 ஃபார் 1 பேட் ஸ்டார்ட் நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, 11 ஓவர்ல பாத்தீங்கன்னா அவங்க 82 ஃபார் 3 வித் பண்ட் இன்ஜோர்டு. ஸோ லிட்டரலி 4 டவுன். கடைசியில உங்களுக்கு 64 ஃபார் 7. திஸ் இஸ் த லோயஸ்ட் எவர் ஸ்கோர் டன் இன் சின்னசாமி கிரவுண்ட் இந்த லாஸ்ட் 3 years இஃப் யூ ஆர் 3 டவுன். ஓகே, இதே ஆர்சிபி வந்து உங்களுக்கு 92 ஃபார் 3ல இருந்து அதுக்கப்புறம் 5 ஓவர்ல உங்களுக்கு 55 ரன் அடிச்சாங்க. 5 ஓவர்ல 55 ரன் அட் 11. அதுக்கப்புறம் ரெண்டாவது வின் ஃபேக்டர் என்னன்னா உங்களுக்கு ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. 8 ஓவர்ஸ்ல 72 ரன்ஸ், 2 விக்கெட்ஸ் ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ். 9 and over அவங்க. இவங்க 5.1 ஓவர்ஸ் 60 ரன்ஸ், க்ளோஸ் டு 12 and over. அந்த லிண்டே வந்து பியூட்டிஃபுல்லா போட்டார் ஒரு ஓவர். ஆல்மோஸ்ட் காட் பட்டிதாரு. அதுக்கப்புறம் அவருக்கு போலிங் அவரை கட் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் சத்தி கொடுத்துனே இருக்காங்க. 6-4 போயினே இருக்கு. ஒரு பிளான் இல்ல, ஒரு பிலீஃப் இல்ல, ஒரு மொரால் இல்ல. இதனாலதான் அவங்க 3 மேட்ச்ல 2 ஜெயிச்ச போதும் கான்பிடண்டா அவங்களோட பாதையும் முள் பாதையா இருக்கும்னு கேகேஆர் அண்ட் எல்எஸ்ஜி வில் ஃபைட் இட் ஃபார் த உடன் ஸ்பூனு. அதை என்னால் இப்பயே சொல்ல முடியும். ஏன்னா 11 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றவன் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது சொல்லிது முன்னாடியே சொல்லிட்டான், இவங்க 2 பேர் தான் ஃபைட் பண்ண போறாங்க, 8வது பிளேஸ் ஜிடி வரலான்னு. அது தப்பா வர சான்ஸ் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு தப்பா போகாதுன்னு நினைக்கிறேன். விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ். இல்ல அதுதான், இது வந்து ஒரு நோ ஷோ. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபைட் இருக்குன்னு நினைச்சு, ஆப்வியஸா ரிசல்ட்டை பத்தி வந்து மேட்சுக்கு முன்னாடி போகும்போதே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுதான்.
அண்ட் வி ஆல்சோ கேவ் ஹெல்தி எட்ஜ் டு ஆர்சிபி. அது வேற விஷயம், அதை பத்தி பேசவே இல்லை. பட் ரிசல்ட்டை தவிர்த்து கேம்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் பிக்கப் பண்ணுவாங்க, எல்எஸ்ஜி பிக்கப் பண்ணுவாங்க எல்எஸ்ஜின்னு பார்த்தா தேர் வாஸ் அப்சல்யூட்லி நோ பாசிட்டிவ். ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா முகுல் சௌத்ரி ஒரு 39 ரன் அடிச்சாரு, டீசெண்டா கடைசியில் ஆடினாரு, ஒரு ஒரு ப்ராமிஸ் ஷோ பண்ணாரு. புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் அப்படி இப்படி போட்டு ட்ரை பண்ணாரு, பட் ஸ்டில் அந்த ப்ராமிஸை ஷோ பண்ணாரு. மற்றபடி யாருமே கிடையாது. பிரின்ஸ் யாதவ் டீசெண்டா போடுறாரு, ஃபார் ஹிஸ் வாட் எவர் ஹி இஸ் பீன் டூயிங், டீசெண்டா போடுறாரு, ஒரு 3 விக்கெட் எடுக்கிறாரு. இந்த சி அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப அடிக்க போய் கடைசியில வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி அடிக்க போய் அவுட் ஆனாங்க, அது வேற விஷயம். பட் ஃபில் சால்ட்டுக்கு நல்லா போட்டாரு, அதெல்லாம் வேற விஷயம். பட் அப்சல்யூட்லி நோ பாசிட்டிவ் ஸ்பீட். இது வந்து ஒரு திஸ் இஸ் த சேம் ரிஃப்ளெக்ஷன் தட் கேகேஆர் இஸ் ஆல்சோ ஃபேஸிங். எல்எஸ்ஜி அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க, ஒரு வின் பண்ணாங்க, ஒரு க்ளோஸ் கேம் ஜெயிச்சாங்க, அந்த மாதிரிலாம் வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி காம்பினேஷன். சி ஏன் வந்து இப்போ நான் ஏன் கேட்குறேன்னா, இந்த மாதிரி பிக் பிளேயர்ஸ், அதாவது எல்எஸ்ஜின்னு நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா நிக்கலஸ் பூரன் தான் அங்கே வந்து இமாலய பாகுபலி மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட். இப்போ அவர் மாதிரி ஒரு பிளேயரை அடிக்கல, பர்ஃபார்ம் பண்ணலன்றது வேற, பேட்லயே படமாட்டேங்குதுன்றது வேற. ஸோ இது வந்து இட்ஸ் அ மொரால் டவுன் ஃபார் த பேட்டிங் யூனிட் கம்ப்ளீட்லி. பந்த் அன்பார்ச்சுனேட்லி காட் இன்ஜர்டு. இஃப் ஹி ஹட் காட்டன் கோயிங் கொஞ்சம் அப்படி போயிருந்தாருன்னா, நான் கூட சொன்னேன் போன மேட்ச் வந்து நம்பர் 3 ஆடணும் போறேன்னா ஆட வைப்பாங்க போல இருக்குன்னு. வெர்ச்சுவலி நம்பர் 3 வந்தது. இது பாத்தீங்கன்னா நம்பர் 3 தான் இது. ஃபார் 1 இருக்கும்போது வந்திருக்காரு. ஸோ நம்பர் 3 தானே. அப்போ அடிபட்டு அவர் உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. அண்ட் பந்த் ஆல்சோ திரும்பி வந்து ஐ டோன்ட் நோ ஹவு சீரியஸ் அண்ட் இன்ஜுரி இட் இஸ். ஐ ஹோப் ஹி ரெக்கவர்ஸ் ரியலி ஃபாஸ்ட் அண்ட் சூன் ஃபார் ஹிஸ் டீம். அவரும் மிஸ் அவுட் ஆனார்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. மிச்சல் மார்ஷும் லுக்கிங் வெரி வெரி பேட்சி. மார்க்ரம் ஒரு ஒரு ஃபிளாஷஸ்ல காட்டுறாரு, பட் நாட் ஏபிள் டு கெட் அ கோ. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர்சிபி இஸ் லுக்கிங் டேஞ்சரஸ்ல. ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு டிகிரி, அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர், செகண்ட் டிகிரி மர்டர், தேர்ட் டிகிரி மர்டர்னு ஒரு ஒரு டிகிரியா மேல போயிட்டே இருக்காங்க. தேர் bloody absolutely enjoying what they are doing on the field. இன்னைக்கு என்ன ஃபீல்டிங் ஃபில் சால்ட். ஐயோ ஏன் நீ வந்து கீப்பிங்லாம் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்ட இவ்வளோ நாள். என்ன ஃபீல்டிங் புடிச்சிட்டு அழகா சும்மா அப்படிட்டா லாலிபாப் போடுற மாதிரி புடிச்சு தூக்கி போடுறாரு ஜாலியா. அண்ட் விராட் கோலி பிளிஸ்டரிங் சும்மா என்ஜாய் பண்ணி சும்மா அசால்ட்டா அடிச்சுட்டு போறாரு. 50 அடிக்கிறதுலாம் கவலைலாம் படல, சும்மா அடிக்கிறாரு. டமால் 3-4 6 அடிக்கலான்னு. மொரட்டுக்காலையும் ஜிதேஷ் சர்மாவும் என்ன பண்ண முடியும்னு கடைசியில காட்டினாங்க. ஒண்ணுமே தேவையில்ல. சித்தப்பா வந்து கிரௌடுக்காக 2 6 அடிச்சு, ஒரு 6 அடிச்சு அழகா ஒரு கைத்தட்டலுக்காக இது வந்து ஒரு எக்ஸிபிஷன் கேம் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆர்சிபி லுக்கிங் ஒரு ஒரு பக்கம் அந்த வெயிட் போயினே இருக்கு. ஒரு டீம் போயிட்டாங்க ஆர்சிபி, அது வாட்டு போயிட்டு இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸும் ஆர்சிபியும் ஒரு சைட்ல அப்படியே டிராவல் ஆறாங்க. ஆர்ஆர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு சர்க்கிளை சந்திச்சிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த அதர் ஹேண்ட் சிஎஸ்கே வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச், இந்த 2 டீமுமே வந்து அதாவது துண்டை தவற விட்டுட்டு திருப்பி துண்டை எடுத்து தோல்ல போட்டிருக்காங்க. ஸோ எப்படி வரப்போறாங்கன்னு தெரியல. இந்த கேம்ல இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு ஆட் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது ஆட் பண்றேன்னா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு போயிடுறேன். அதுதான் இப்போ நீங்க சொல்றீங்களே நிக்லஸ் பூரன் அப்படிங்கும்போது ஒரு பெரிய பிளேயர் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கோச்சஸ்லாம், அவன் ரொம்ப பெரிய பிளேயர்ரா, அவனுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அதைத்தான் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீ பேக் பண்றதுனால அதை தான் நான் சொல்லுவேன், டோன்ட் எவர் கோ டு எ பிளேஸ் வேர் யூ லாஸ்ட் யுவர் ஸ்மைல். ஓகே, சந்தோஷத்தை தொலைத்த இடத்திற்கு செல்லாதே அப்படின்னு ஒரு அட்வைஸ் எல்லாருக்கும் கொடுப்பேன். அவர் அந்த சந்தோஷத்தை தொலைச்ச இடத்துல அவர் இருக்காருங்கும் போது, இப்ப நான் வந்துட்டு என்ன சொல்றது, எல்லா மேட்சுக்கும் நம்ம அனலைஸ் பண்றோம். இப்ப நான் உட்காந்துன்னு இன்ஸ்பைட் ஆஃப் மை பிஸி கோச்சிங் ஷெடியூலும் ஒவ்வொருத்தரோட டெக்னிக்கையும் பார்த்து நான் சொல்றேன்னா, ஒரு பிளேயர் திருப்பி திருப்பி இது பண்றான், அவனோட பிக்கப் புல் ஷாட் வரமாட்டேங்குதுன்னா அதை சரி பண்ண முடியல அப்படின்னா நீ என்ன வேணாலும் பண்ணுன்றேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. அந்த எல்னி சீவி சீவி மேலேயே போகாது. போன தடவை என்ன சொன்னார், ரஷீத் கான் ஒன்னு அடிச்சாரு, டோ எண்ட் ஆஃப் த பேட்ல சீவி போய் தப்பிச்சிட்டாரு, அவுட் ஆக வேண்டியதுன்னு சொன்னேன். அப்படிங்கும் போது if you don't have the expertise to sort a player of that caliber who's a devastating match winner, you got problems. அவங்க bowlingலாம் அவ்வளோ பேடா கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், ஆர்சிபி வந்து they were very clear, 10 ஓவர் வரைக்கும் ஆடுங்க, என்ன பவுட்ல வருது 10 ஓவர் பார்த்தாங்க, ஒரு 86 ஃபார் 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா போயிடுச்சு. இதுக்கப்புறம் 4 பக்கம் கில்லி அப்படின்னு அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அவங்க அடிச்சுதான் விக்கெட் கொடுத்தாங்க. தே வாண்ட் டு கெட் தேர் நெட் ரன் ரேட் அப் பிகாஸ் டார்கெட்டிங் த டாப் 2 ஸ்பாட்ஸ். இல்லைன்னா ஒரு 2 விக்கெட்ல அடிச்சு நொறுக்கிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஷாமி நல்லா போடுறாரு, பிரின்ஸ் யாதவ் நல்லா போடுறாரு இல்லைன்னு சொல்ல,
The problem now is becoming huge because of Digvesh Shetty. போன வருஷம் போட்டதுல ஒரு 50% கூட அவர் போடல. Too early to say. He's talented. I rate him very highly. அங்க ஒரு பிரச்சனை வருது. ஜார்ஜ் லிண்டே வந்து ஒரு சூப்பர் ஸ்பின்னர், இட்ஸ் நாட் அன் அட்டாக்கிங் ஸ்பின்னர். ஒரு 4 ஓவர்ல 32 போட முடியும். ஸோ நியூ பால்ல இவங்க ஸ்ட்ரைக் பண்ணல, பவுலிங்கும் சிரிக்குது இப்போ அன்பார்ச்சுனேட்லி. பேட்டிங் நீங்க சொன்ன மாதிரி இட் ரிவால்வ்ஸ் கம்ப்ளீட்லி அரௌண்ட் மாக்ரம் அண்ட் மார்ஷ். இஃப் தேர் நாட் கோயிங் டு கெட் யூ டு யுவர் ஸ்டார்ட், யூ ஆர் கோயிங் டு புஷ் யுவர் செல்ஃப் இன் டீப் ஹோல். அப்படிங்கும்போது ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிளென்டி. நான்லாம் என்ன பண்ணுவேன், நான் அந்த மாதிரி ஆனால்தான் தான் ஒரே செஷன் அவரை கொண்டு போய் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தீர்த்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் அவர் ரன் அடிக்கலன்னா தென் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ ஆல் டுகெதர். த கரண்ட் ஸ்டேட் வாட் இஸ் இன், இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் இம் டு ஸ்கோர் ரன்ஸ். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆர்சிபி இஸ் லுக்கிங் ஸ்கேரி. ஆர்சிபி இஸ் கண்டினியூங் ஃப்ரம் வேர் தே லெஃப்ட். ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆர்சிபியை மேட்ச் பண்றதுக்கு ஆன் பேப்பர் பஞ்சாப் இருக்காங்க, மும்பை இருக்காங்க, டு an extent ராயல்ஸ் இருக்காங்க. ஆண்டி ஃபிளவரை மேட்ச் பண்றதுக்கு யாரும் கிடையாது. இன்னொரு பக்கம் ஒரு சாணக்கியம் உட்காந்துட்டு அவரோட ஒவ்வொரு கதவையும் உடைக்க தெரியல அப்படின்னா ரெண்டாம் தர கப்பை எடுத்து நாளே கப் போயினே இருப்பாங்க. அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் ஆர்சிபி ஃப்ரம் அதர் டீம்ஸ். தே ஹவ் காட் அ சாணக்கியன் ஜீனியஸ் கால்ட் ஆண்டி ஃபிளவர் which is missing. I won't say missing. The other coaches has to rise to Andy Flowers level. அப்பதான் நீங்க ஆர்சிபியை தோக்க அடிக்க முடியும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு டெரிபிளி பேட் டே வந்து அவங்க தோக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு தோக்கடிக்க முடியாது. இவங்களுக்கு முள் பாதை இங்கேருந்து கண்டினியூ ஆகும். இவங்க இதுல இருந்து எழுந்திருக்கல அப்படின்னா அதில் பாதாளத்துக்கு போயிடுவாங்க. எனக்கும் ஆட் பண்றதுக்கு எதுவும் இல்லை விக்கி. யூ கேன் கோ டு ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட். ஜஸ்டின் லேங்கர் பண்ணுவான்னு பாக்குறோம், பண்ண மாட்டேன்றாரு. நம்ம பையன் தானே, உங்க பையன் தானே நிக்கலஸ் போறேன், அமுச்சு விட்டுருங்க கண்ணா, இதுதான்டா பிரச்சனை. நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் போய் நீயே அவர்கிட்ட போய் சொல்லி சரி பண்ணி வந்திருப்பா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஆல்ரெடி அந்த பிரசன்டேஷனை அவருக்கு அமுச்சிட்டேன். இதை நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது அவர் வந்து த பெஸ்ட் ஆஃப் இஸ் பேட்டிங் இன் 2021-22 was பீக் ஆஃப் இஸ் பேட்டிங். ஓகே, அந்த கோவிட் முடிஞ்சு வந்த உடனே பீக் ஆஃப் இஸ் பேட்டிங். ஸ்பிளிட் ஸ்கிரீன் இது பண்ணி அவருக்கு ஒரு பிரசன்டேஷன் அமிச்சிட்டேன். பாரு உன்னோட ஃபேஸ் டாப் ஆஃப் டவுன் ஸ்விங்னு ஒன்று இருக்கு. டாப் ஆஃப் டவுன் ஸ்விங்னா பேட் மேல எல்லாருக்கும் ஒரு லெவலுக்கு போயிட்டு கீழே வரும். ஒருத்தருக்கு இங்கேருந்து வரும், ஒருத்தருக்கு இங்கேருந்து வரும், ஒருத்தருக்கு இங்கேருந்து வரும். அண்ட் தென் ஹவு யுவர் டவுன் ஸ்விங் இஸ் கம்மிங் வித் தி க்ளோஸ் டு ஃபேஸ் ஆஃப் த பேட், பாயிண்ட் ஆஃப் பேர். அதே மாதிரி பால்ஸ் எத்தனை பால நீ சிக்ஸ் அடிச்சிருக்க அப்படின்னு ஒரு ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல அவருக்கு அமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் மகனே உன் சமர்த்து. Very well done, Pidog. Very great of you, very kind of you to send him split screen analysis. So Stump Pidog segmentல இன்னைக்கு ஒரு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். வினய் மேனன் 2000 கேட்டிருக்காரு. ஹாய் ப்ரோஸ் அப்படின்னு இருக்காரு. தேங்க்யூ ஃபார் ரீடிங் மை ப்ரீவியஸ் கொஸ்டின். யுவர் காம்பினேஷன் இஸ் ஆசம். In a high stakes chase, what is the exact statistical tipping point where wickets in hand becomes less valuable than required run rate? At what RRR do you tell a settled batter to stop playing safe and start swinging, even if it means a 50% chance of getting out? So என்ன கேக்குறாரு, ஒரு சேஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிப்பிங் பாயிண்ட் வந்து வேர் விக்கெட்ஸ் இன் ஹேண்டை விட வேல்யூ வந்து ரன் ரேட்டுக்கு ஜாஸ்தியா இருக்குது. ஸோ அதனால வந்து மகனே நீ வந்து ஆல்ரெடி செட் பேட்டரு, நீ ஆடினது போதும், இதுக்கப்புறம் வந்து எல்லா பாலையும் ஸ்விங் பண்ணு, 50-50 சான்ஸ்னா கூட ஸ்விங் பண்ணுன்னு எப்ப சொல்லுவீங்கன்னு கேக்குறாரு. ஐ திங்க் இட்ஸ் a brilliant question, Pidog. அதான் ஒவ்வொரு விதமா சோதிக்கிறாங்க. சரி, தெரிஞ்சது சொல்றேன். திருப்பியும் திஸ் இஸ் ஆல் டிபெண்ட் ஆன் கண்டிஷன்ஸ். இப்ப பெங்களூர்ல என்ன சொல்றேன், 6 ஓவர்ல 45 35க்கு 1 எல்எஸ்ஜி குட் பர்ஃபார்மன்ஸ். என்ன ஏன்னா பெங்களூரோட ட்ரெண்ட் என்னன்னா அப்படியே எப்ப கேப் ஒய்டான ஆகும்னா when you have wickets in hand in the last 10 overs. கயானால நீ 6 ஓவர்ல 35 அடிச்சா 105 ரன்னுக்கு மேல சல்லி ரன் அடிக்க மாட்டேன். கயானால இஃப் யூ ஆர் 32 for 2 in 6 overs, நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் 105 ஆல் அவுட். நீ ஸ்பின்னர் வந்தாங்கன்னா பவர் பிளேக்கு அப்புறம். ஸோ இதுல எப்படின்னா உங்களுக்கு தட் இஸ் வேர் எக்ஸாக்ட்லி டு கால்குலேட். இப்போ இவங்க ஆடிட்டு இருக்காங்க, ஒரு 220 சேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன சொல்லுவேன், இப்போ 9 ஓவர்ல நீங்க 100 ரன் இருக்கீங்க, 11 ஓவர்ல 120 ரன் அடிக்கணும்னா என்ன சொல்லுவேன், கவலைப்படாத, அந்த 9 ஓவர் பர்மிசபிள் லிமிட் வரைக்கும் இங்க இரு. இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஆன் பேட்டர்னு கடைசி 5 ஓவர்ல பெங்களூர்ல உங்களுக்கு யூ கெட் மினிமம் 67 ரன்ஸ் இஃப் யூ காட் 6 wickets in hand.
ஓகே, அந்த தியரி படி தான் உங்களுக்கு மாறுமே ஒழிய, ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து சென்னை விக்கெட்ட சொல்றேன். இப்ப கிடையாது. ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில கடைசி 6 ஓவர்ல 50 ரன் உங்களால சேஸ் பண்ண முடியாது. தோனி பேட்டிங் ஆடுறாரு, வருண் சக்கரவர்த்தி போடுறாரு. an instance of example what I am giving. பின்னாடி போய் தோனி அடிக்க போறாரு, அடிக்க முடியல. ஏன்னா பிச் அந்த மாதிரி இருக்கு. நோ பாயிண்ட் இன் பிளேமிங் தோனி. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணுவேன், அந்த calculation கம் இன் டு த பிக்சர் வேர் வாட் இஸ் கோயிங் டு பி த பெர்மிசிபிள் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் ஐ கேன் ஸ்கோர் இன் த லாஸ்ட் 6 overs. இவர் சொல்ற மாதிரி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் விக்கெட்ஸ் பிகம் அப்சல்யூட்லி irrelevant. அந்த மாதிரி அந்த சென்னை பிச்சில் ஒரு 6 ஓவரில் உங்களுக்கு 63 ரன் அடிக்கணும். இன்னும் ஒரே ஒரு கதை சொல்றேன் கேளுத்தல. 2019 அஸ்வின் கேப்டன் பஞ்சாப் கிங்ஸ் 152 டார்கெட் பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கே அகேன்ஸ்டா. இப்ப ஆடிட்டு இருக்காருல ஒரு குட்டி புயல் சர்ஃப்ராஸ் கான், எங்க டீமுக்கு தான் ஆடினாரு. அவரும் கேஎல் ராவலும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, 100 98 ஃபார் 2, 54 ரன் அடிக்கணும். 8 ஓவர்ல 54 ரன் அடிக்கணும். நியூசிலாந்து வந்து ஒரு ஸ்காட் கியூகலைன்னு ஒரு போலர் ஆடினாங்க. அவரு வந்து டெத் ஓவர்ஸ் 2 ஓவர்ல 11 ரன் 13 ரன் போட்டு போட்டார். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல ஆஷ் கிட்ட உட்காந்த போது நான் சொல்லிட்டே இருந்தேன் ஆஷ் கிட்ட, ஆஷா கொஞ்சம் எக்க சொல்ல ஆஷான்னு. ஏய் என்னடா 7 ரன் தான்டா இருக்கு அப்படின்னாரு அவரு. அவர் சொன்னது கரெக்ட். நான் சொன்னேன் ஆஷா இங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டேய் 8 விக்கெட் இருக்குடா, பொறுமையா மச்சி, அடிச்சிடலாம். 5 ரன்ல என்னமோ தோத்துட்டோம் அந்த மேட்ச். ஸோ உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எப்போ நீங்க இது பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ், இந்த மாதிரி கயானா இது, அதுக்கப்புறம் ஒரு சில பிச்சஸ் இந்த நாக்பூர், அங்கெல்லாம் உங்களுக்கு விக்கெட் எவ்வளோ இருந்தாலும் 8 ஓவர் மேலே நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா, நீங்க 6 விக்கெட் கையில இருக்குங்க, ஒரே ஓவர்ல 2 சுத்தி அவுட் ஆயிடுறா டக்குனு 6 டவுன் ஆயிடுவீங்க. 6 டவுன் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் 10 ஓவர் ஆயிடும். பிச்சு பயங்கர ஸ்லோவா இருக்கும், நீங்க அடிக்க முடியாது. அப்படிங்கும்போது the first and foremost thing you have to understand is based on the conditions, based on the behavior of the pitch. இந்த கடைசி 6-7 ஓவர்ல எவ்வளோ மேக்ஸிமம் அப்பர் லிமிட் யூ கேன் கோ when it comes to required, right? like what he asked. இப்ப யோசிக்கிற கணக்கு, இப்ப நான் ஃபேஸ் வைஸ் டார்கெட் போடுறேன் பாருங்க. இன்னைக்கு என்ன போட்டேன், இது ஸ்லோ பிச்சு. இப்ப நிறைய பேர் வந்து என்ன சார் சின்னசாமி ஸ்டேடியம்ல 146 அடிச்சிருக்கான், நீங்க வந்து 30 ரன் தான் ஷார்ட்னு போடுறீங்க. 220 பார், 220 பார்லாம் இல்ல, இது 220 பார்லாம் இல்ல, கொஞ்சம் நின்னுச்சு குணால் பாண்டியா போகும்போது. ஸோ ஒன்னு ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு போவீங்க, ரெண்டாவது நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி இப்படி இருக்கு பிச்சு, நீங்க சேஸ் பண்றீங்க போது யூ ஷுட் நோ விச் bowler இஸ் கோயிங் டு கம் இன்டு தி பிக்சர். ஓகே, இந்த ஸ்பின்னர்ஸ் இவங்க இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை bowler 6 ஓவருக்கு அப்புறம் போட போறாங்க போது பேஸ்ட் ஆன் தட் யூ ஷுட் ஹாவ் a permissible higher upper limit of required rate which should not go further. அது போகக்கூடாது. இது மாதிரி ஜோனாஸ்பர்க், மும்பை, அகமதாபாத், ஒரிஜினல் பெங்களூர் பிச்சுன்னா 15-16 ரன் கூட ஓவர் அடிக்கலாம். 5 ஓவர்ல 75 ரன் துண்டா அடிக்கலாம் இந்த மாதிரி வென்யூஸ்ல. பட் யூ நோ ஹவு டு ரீட் த பிஹேவியர் ஆஃப் த பிச் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆப்போசிஷன். இப்போ மலிங்கா வந்து பீக் மலிங்காக்கு ஒரு 2 ஓவர் இருக்கு டெத்துல, பீக் பும்ராக்கு 2 ஓவர் இருக்கு டெத்துல. அப்போ நீங்க என்ன அந்த கேல்குலேஷனை கொண்டு வரணும். பும்ரா 5 ஓவர்ல 2 ஓவர் போட்டுருவார். ஸோ 5 ஓவர்ல 50 தான் வரும். ஸோ நான் எப்படி எடுத்துட்டு போனோம், கடைசி 5 ஓவர்ல 50க்கு எடுத்துட்டு வரணும். 10 ஓவர் 120 ரன் அடிக்கணும்னு வச்சுக்கேன், அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன். இந்த பார் நெக்ஸ்ட் 5 ஓவர்ல எனக்கு 70 வரணும். அடிச்சு பும்ரா எனக்கு முன்னாடி வந்துட்டாருன்னா அந்த டைனமிக்ஸ் மாறிடும். ஒரு ஓவர் தான் அவர் கடைசி 5 ஓவர்ல இருக்கும். ஸோ பும்ரா போடலைன்னா எனக்கு இந்த ஃபேஸ்ல 5 ஓவர்ல 70 வரணும். ஐம் ஜஸ்ட் ரீடிஃபைனிங் மை தியரி அப்படின்னு சொல்லுவேனுடைய. இவர் சொன்னது 100% கரெக்ட். ஒன்லி பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் யூ வில் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த விக்கெட். திஸ் இஸ் அப்சல்யூட்லி அவுட்ஸ்டாண்டிங் கொஸ்டின். This is what little I know with my experience, Vicky. If you want to add on, please add on, or else we can give a closing thought on another explosive performance from the attacking champions. பிரில்லியன்ட்லி சம்ட் அப் டாக். எனக்கு ஆட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. சேஸ் மாஸ்டர் விராட் கோலி இன்னைக்கு ஒரு சேஸ் சரியா செட் பண்ணி கொடுத்துட்டு அவர் பாட்டு ஜாலியா போய் ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சுன்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த கேமோட க்ளோசிங் தாட்ஸ் டாக், முள்படுக்கை, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்எஸ்ஜி அண்ட் கேகேஆர். 2 டீம் வந்து ஆல்ரெடி சார்ட்டட்னு நினைக்கிறேன். 9th and 10th 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பயங்கரமா. அகைன் ஒன் டீம் வந்து கோயிங் சூப்பர் ஸ்ட்ராங் ஒரு பக்கம். நீங்க வந்து ஆண்டி ஃபிளவரை வந்து எதிர்க்கிறதுக்கு யாருல இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ரங்கவாத்தியார் மாதிரி கிங்ஸ் 11ல நம்ம பஞ்சாப் கிங்ஸ்ல நம்ம ஆள் இருக்காரு பண்டரு. ஸோ அவர் தான் ஒரு ஈடு கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் ஆர் தி க்ளோசிங் தாட்ஸ்? அப்சல்யூட்லி. நான் அதாவது
இப்ப மேன் டு மேன் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கேன் மேட்ச் ஆர்சிபி ஆர் கேன் ஈவன் பெட்டர் டீம் than them. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட சாணக்கியத்தனம், அவங்களோட பேட்டர்னை உடைக்கிற ஒரு புத்திசாலி இருக்கணும். அவன் எந்த டிபார்ட்மெண்ட்ல டாமினேட் பண்றான், எந்த ஃபேஸ்ல டாமினேட் பண்றான், எப்படி அப்ரோச் எடுத்து டாமினேட் பண்றான், அதை உடைக்கிறதுக்கு ஒரு சாணக்கியம் வரணும். ஃபேஸ் பை ஃபேஸா உடைக்கணும். அவங்களோட பேட்டிங்கையும் போலிங்கையும் உடைச்சு அவங்கள கஷ்டப்படுத்துற ஒரு சாணக்கியம் வரல அப்படின்னா தே ஷுட் ஹேவ் அ ஹாரண்டஸ்லி பேட் டே டு லூஸ். இல்லைன்னா எனக்கு எதுவும் ஸ்கிரிப்ட் போன வருஷத்துல இந்த வருஷம் சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ மற்ற டீமுக்கெல்லாம் இப்போ சொல்கிறோம், இப்போ இவங்களுக்கு இந்த வீக்னஸ் இருக்குது, அவங்களுக்கு இந்த வீக்னஸ் இருக்குன்னு ஓரளவுக்கு நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்குது. ராயல்ஸுக்கு சொன்னோம் அதே மாதிரி இருந்தது. இப்போ இவங்களுக்கு ஆர்சிபிக்கு ஏதாவது வீக்னஸ் சொல்லணும்னா தெரியாது. என்னவன் பஞ்சாப் கிங்ஸுக்கு வீக்னஸ் சொல்லணும்னா தெரியாது அப்படின்னு தான் உண்மை. இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கே என்ன சொன்னேன், பவர் பிளேல கஷ்டப்படுறாங்க, போல்ட் பழைய மாதிரி இல்லை, அவங்களுக்கு ஸ்பின்னு வந்துட்டு சாண்ட்னரை தவிர இன்னொரு ஸ்ட்ரென்த் இல்லை, ஏதாவது ஒரு இது இருக்கு அவங்களுக்கு. இவங்க ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் ரசிக் சலாம் கேட்டா மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங் கொடுக்குறாரு. குருணால் பாண்டியா குணால் என்ன மேட்சுக்கு மேட்ச் நான் இருக்கேன் இல்லைன்றாரு. சுயேஷ் சர்மா யோ நீ விக்கெட் எடு நான் உன்னோட எக்கனாமிக்கல்ன்றாரு. ஜோஷ் ஹேசல்வுட் வந்துட்டு புவனேஸ்வர் குமார் வந்துட்டு நானும் இருக்கேன்ப்பா அப்படின்றாரு புவனேஸ்வர் குமார். ஹேசல்வுட் வந்துட்டு சரிப்பா நான் ஒரு என்ட்ரி காட்டுறேன் ரொம்ப கேக்குறாங்க. விளையாடிட்டு இருக்காங்க எல்லாரோட ஒரு மேட்ச். இப்படி வேற பண்றாரு. அந்த இந்த பால இப்படி இப்படி மறைச்சு மறைச்சு ஏமாத்தி ஏமாத்தி வேற இப்படி இப்படி போட்டு அடி வாங்க வைக்கிறாரு. இங்க அடிக்குது, போன மேட்ச் இப்படி அடிச்சு கொடை கலப்புனாங்க. ஸோ அவங்கள வந்து எப்படி வந்து பாலம் பாலமா உடைக்க தெரியணும். உடைக்க தெரியல, உங்களை உடைச்சு மிதிச்சுட்டு மேலே ஏறி நடந்து போயிடுவாங்க இந்த வருஷமா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எல்ஹெச்சி ஹேஸ் டு ஃபைண்ட் அ வே. இந்த மாதிரி திருப்பி சேம் அப்ரோச் அவங்க எடுத்தாங்கன்னா அவங்க தோல்விகளை சந்தித்து கொண்டே தான் இருப்பார்கள். தே ஹாவ் டு டேக் பிரேவ் கால்ஸ், தே ஹாவ் டு டூ சம் டெக்னிக்கல் ஒர்க் ஆன் தேர் பேட்ஸ்மேன். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. டு ஃபைண்ட் அ வே ரேதர் தேன் பீங் மெக்கானிக்கல். பிரின்ஸ் யாதவும் முகமது ஷமியும் அடி வாங்கினாங்கன்னா இன்னும் பிரச்சனை ஆயிடும். திக்வேஷ் சிங் ஹஸ் நாட் அரைவ்டு. அவங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் போலிங்கும் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு செம்ம அடி நெட் ரன் ரேட்டு 5 ஓவரில் தோத்துருக்காங்க. 29 பால் ஸ்பேர் மறுபடி வாங்கியிருக்கும் நெட் ரன் ரேட்டு. முழிச்சிக்கல. They are going to fight to the wooden spoon with KKR. Even though it's early part in the tournament. Kudos to RCB. அவங்கள பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு பேரே வச்சுட்டேன், கூலிப்பட வேற கொலகார கூட்டம் வேறன்னு. they are coming there to shoot you all the way. அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. அவங்கள யார் நிறுத்த போறாங்க அப்படின்னு it's going to be the interesting question. Good that they lost a game against Rajasthan Royals. அதுக்கப்புறம் வந்து 2 இடி அடிச்சிருக்காங்க. பார்ப்போம் அடுத்தது யாருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்கள நிறுத்துறதுன்னு. we will wish LSG to do some work also to understand how to use the impacts of effectively at least from next game. well done RCB, hard luck to LSG. 65-35 எடுத்து கொடுத்தாரு. so he graduates from 98 to 99%. we keep continuing entertaining you in the previews and reviews fondly called by IPL Tiruvizha by your very own 99% Blast Weakness until we come back and entertain you. Thanks a lot and bye bye.